ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் 10-15, தக்காளி 2, புளி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஹீட் ஆனதும் வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு, சீரகம், அப்புறம் நம்ம கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் 10-15 எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஒரு சிலர் மீன் குழம்பு நல்லா கெட்டியாக சார்ந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அடுத்த நாள் சூடு பண்ணி இந்த குழம்பு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசியறதுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டோம்னா டக்குன்னு மசிஞ்சிடும். ஒரு சிலர் மீன் குழம்புக்கு தேங்காய் சேர்த்து மீன் குழம்பு பண்ணுவாங்க, ஒரு சிலர் தேங்காவே சேர்க்க மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் மீன் குழம்பு வச்சுருக்கோம். இதுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் மோஸ்ட்லி எந்த குழம்புக்குமே நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம். இப்போ அந்த சைடில் வதங்குறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்து இப்போது நான் ஆனந்த் மீன் குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருந்துச்சு. இது நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை நீங்கள் பொடி சேர்க்கணுன்னா மல்லித்தூள் 1.5 டீஸ்பூனு, அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வீட்டு மசாலா 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டு மசாலாலேயே நீங்கள் எல்லா பொடியும் சேர்த்துருக்கீங்கன்னா வீட்டு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லு போனதும் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல புளிக்கரைசல் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா அது 2 நிமிஷம் கொதித்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அந்த குழம்பு கொதிக்கிற முடியும் நம்ம இங்கிட்டு அரைக்கிறதுக்கு என்னதுன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இது 2த்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ அதுலேயும் ஒரு கொதி விடணும். நம்ம இப்போ அரைச்சோடனே அதில் அரைச்ச பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ நல்லா கொதிக்கவும் நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல மீன், அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கு விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். 2 கொதியில் மீன் நல்லா வெந்துடும் உங்களுக்கு பூப்போட. அதனால் மீனை போட்டு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா மீன் நல்லாவே பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கும். அதேமாரி மீன் குழம்பு பார்த்து தான் கிட்டணும். நம்ம ஃபாஸ்ட்டாக கிண்டிட்டோன்னா மீன் நல்லா உடஞ்சிடும், ஏன்னா பஞ்சு போல் வெந்திருக்கும். அதுவும் இந்த மீன் குழம்பு கொதிக்கிறப்பயே வீடே ஸ்மெல்லாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் மீன் குழம்பு ஸ்மெல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.